விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எதுக்காக ஒன்று வந்து நான் வந்து எதுவுமே பண்ணலை, இப்போ வரைக்கும் ஒன்று தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் காவேரி, தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. அதுக்கு காவேரி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போது வெண்லாவோட விஷயத்தில் நீங்கள் எந்த முடிவும் எடுக்காமல் வெண்லா கூட தானே இருந்தீங்க, என்னை திரும்பி கூட பார்க்கல, வெண்லா வந்ததுலேருந்து நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. யார் சொன்னது நான் மாறிட்டேன்னு சொல்லிட்டு? நான் மாறவே மாறல, எப்போவுமே நான் உன் புருஷனாக தான் இருந்தேன். ஏன் வெண்லா விஷயத்தில் கூட நான் உன் புருஷனாக தான் எல்லா வேலையுமே நான் செஞ்சேன், வெண்லாவுக்கு நான் உதவி செஞ்சேன், அவ்வளோதான். மற்றபடி வெண்லா மேலே இருக்கிறது இறக்கக்கூட மட்டும் தவிர மற்றபடி காதல் கிடையாது, எல்லா காதலும் உன் மேலே மட்டும்தான் காவேரி எனக்கு இருக்குது அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி, இந்த காதல் எப்போலேருந்து உங்களுக்கு வந்தது? இப்போ தானே ரீசெண்டாக வந்தது, யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு? நீ கொடைக்கானல் போனல, அப்போது நான் வந்து உன்னை தேடி வந்தேன்ல உங்கள் வீட்டுக்கு, அப்போ ஆரம்பிச்சது இந்த காதல். அப்போ தான் எனக்கு உண்மையிலே புரிஞ்சுது உன் மேலே தான் நான் காதல் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த நிமிஷத்துக்கு இந்த நிமிஷம் இருக்குது ஒன்றை தவிர நான் யாரையும் நினைக்கிறேடி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. வெண்ணா வந்து நான் வந்து விரும்பினேன் தான் ஒரு காலத்தில், ஆனால் எப்போ நான் ஓன் புருஷனாக மாறணும் அப்போவே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை காவேரி. இப்போ அவள் நிலைமையை பார்த்தா அவளுக்கு நான் உதவி பண்ணிகிட்ருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிங்க, வெண்ணா குணம் ஆயிடுறாங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ நீங்கள் தான் வேணும்னு அவங்க கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லி எப்படி கேட்க முடியும்? நான் ஓன் புருஷன்டி, ஓன் புருஷனை வெண்ணா எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் காவேரி, நான் ஓன் புருஷன் இக்காரனை கொண்டு வேற ஒரு பொண்ணுக்கு துணையாக ஆக முடியாது காவேரி. நான் வெண்ணா கிட்ட திட்டவட்டமாக சொல்லிடுவேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்கா, அவளே அதை புரிஞ்சுக்கலாம்னு நான் சொல்லிடுவேன். சரி, வெண்ணாவை அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? வெண்ணாவை குணப்படுத்தி அவங்க சொந்தக்காரங்களை நான் தேடிட்டுருக்கேன், அவங்க சொந்தக்காரங்கிட்ட நான் வெண்ணாவை ஒப்படைச்சிடுவேன் காவேரி. இங்கே பார், அப்படியே அவங்க சொந்தக்காரங்க கிடைக்கலனாலும் வெண்ணாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம 2 பேரும் சேர்த்து அமைச்சு கொடுக்கலாம், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க? ஆமாம் காவேரி, இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் யோசிச்சது என் கூட சேர்ந்து யோசிச்சிங்க, இந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு நான் செஞ்ச ஒரே மடத்தனம் அதுதான் காவேரி. நான் யோசித்தேன், எல்லா விஷயத்தையும் பார்த்து வெள்ளாக்க பண்ணேன், ஆனால் உன் கூட சேர்ந்து நான் பண்ணலை, அதுதான் நான் செஞ்ச தப்பு, அந்த தப்புக்கு தான் தண்டனையை இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சரி, என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் ஏன் சைன் வாங்கினீங்க? டைவர்ஸ் பேப்பரில் யார் சைன் வாங்கினா? உன்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நான் வந்து கிறுக்கா பிடிச்சிருக்கு, நான் எப்படி வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண வாங்க முடியும்? அப்போது அன்றைக்கி வாங்கினீங்களே, அது நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட? ஏன் அப்போ நீங்கள் உண்மையை சொல்லலை? உண்மையை சொல்லியிருந்தா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடிஞ்சிருமா? எனது சர்ப்ரைஸா? ஆமாம் காவேரி, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதே மாதிரி உன்னை வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு எம்டி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதெல்லாம் பண்ணேன் காவேரி. அது வேறு மாதிரி முடிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, என்னை வீட்டை விட்டு போக சொன்னீங்கல்ல, உன்னை வீட்டை விட்டு போக சொன்னது உண்மை தான், ஆனால் அது விளையாட்டுக்கு தான் பண்ணேன் காவேரி. அதுவும் நீயும் நானும் கொடைக்கானல் போகலாம், ஒரு 4 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடலாம்னு சொல்லி நான் கிளம்ப சொன்னேன், வேறு எந்த காரணமும் கிடையாது காவேரி. அந்த டைம் பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நீயும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இதுதான் காவேரி நடந்தது, தயவு செய்து என்னை நம்புடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து இதுதான் நடந்ததா? அப்படி நீங்கள் என்னை விரும்புகிறீங்களா? உண்மையா அப்படின்னு? ஆமாடி, உண்மையாக தான் சொல்கிறேன் காவேரி, ஒன்றை தான் காவேரி நான் விரும்புகிறேன், நீ தாண்டி என் பொண்டாட்டி, ஒன்றை விரும்பாமல் நான் யாரை விரும்பாமல் நீயே சொல்லு அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாரு காவேரி, நீயும் நானும் வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அது முடியாதுங்க அப்படின்னு. ஏன் காவேரி? இப்போ தான் உனக்கு எல்லாமே நான் புரிய வச்சிட்டேன்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் காவேரி, ப்ளீஸ் காவேரி, நீ இல்லாமல் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது காவேரி, நீ தானே சொல்கிற இங்கே இருந்தால் ரொம்ப அவமானமாக இருக்குது, உங்களுக்கு மரியாதை